இது ஆதாமின் தலைமுறைகளின் வரலாறு. தேவன் மனிதனை படைத்த நாளில் அவரை தமது சாயலில் உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து அவர்களை ஆசீர்வதித்து மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 ஆண்டுகள் வாழ்ந்தபோது தன் சாயலும் தன் உருவமும் போன்ற ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தான். அவ்வாறு தலைமுறை தலைமுறையாக மனிதர்கள் பிறந்து ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கையை தொடர்ந்து கொடுத்தது. இந்த அதிகாரத்தில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வருகிறது. அவன் வாழ்ந்தான், பின்னர் இறந்தான். ஆனால் ஒருவரை பற்றி மட்டும் அப்படி சொல்லப்படவில்லை. அந்த மனிதன் தேவனோடு நடந்தார். அவர் விசுவாசத்தின் ஒரு பாதையை விட்டுச் சென்றார். பின்னர் அவர் காணப்படவில்லை, ஏனெனில் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இந்த அதிகாரத்தில் ஒருவர் இறக்கவில்லை என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அவர் யார் தெரியுமா? அவர் பெயர் ஏனோக்கு. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.